வெள்ளூர் எஜுகேஷனல் அகாடமி பார்வையாளர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் சான்றோர்கள் வளர்த்த தமிழ் பகுதி 8 நம்ம பார்க்க போகிறோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் பதிவிடக்கூடிய வீடியோஸ் அடுத்தடுத்து உங்களை வந்து சேரும். This video is sponsored by BuyMote ஷாப்பிங் ஆப். முதலாவது நம்ம பார்க்கக்கூடியது திரிகூட ராசப்ப கவிராயர். கிபி 18ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தவர். திருநெல்வேலி மாவட்டம் மேலகரத்தில் பிறந்தவர் திரிகூட ராசப்ப கவிராயர். திருக்குற்றால குறவஞ்சியை பாடியதற்காக மதுரை ஆண்ட முத்து விஜயரங்க சொக்கலிங்க நாயக்கர் குறவஞ்சி மேடு எனும் பகுதியை பரிசாக அளித்திருக்காரு. திருக்குற்றால யமக அந்தாதி, திருக்குற்றால மாலை, திருக்குற்றால தலபுராணம், திருக்குற்றால சிலேடை வெண்பா, திருக்குற்றால பிள்ளைத்தமிழ், திருக்குற்றால உலா போன்ற நூல்களையும் இவர் வந்து எழுதியிருக்காரு. அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியவர் வந்து அபிராமி பட்டர். கிபி 18ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்கடையூர். சுப்பிரமணியம் என்பது இவரது இயற்பெயர். தஞ்சை சரபோஜி மன்னிரடுத்து அமாவாசையை பௌர்ணமியாக்கி அற்புதம் புரிய பாடியதே அபிராமி அந்தாதி. இது 100 வெண்பாக்களை கொண்டது. அடுத்ததாக பார்க்கக்கூடியவர் ராமச்சந்திர கவிராயர். கிபி 18ஆம் நூற்றாண்டு. சென்னையில் வாழ்ந்தவர். பாரத விலாசம், தாருக விலாசம், சகுந்தலை நாடகம் போன்ற புராண நாடகங்களை எழுதியிருக்காரு ராமச்சந்திர கவிராயர். அடுத்ததாக பார்க்கக்கூடியவர் பகழிக்கூத்தர். இவரது காலம் கிபி 18ஆம் நூற்றாண்டு. ராமநாதபுரம் மாவட்டம் சன்னாசி என்ற ஊரினைச் சேர்ந்தவர் பகழிக்கூத்தர். தீராத வயிற்று வலியை முருகப்பெருமான் போக்கியதால் வைணவத்திலிருந்து சைவத்திற்கு மாறியவர். இவருடைய திருச்செந்தூர் முருகன் பிள்ளை தமிழ் தெய்வத்தமிழ் பெரிய தமிழ் என்று சிறப்பிக்கப்படுகிறது. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது கச்சியப்ப முனிவர். இவரது காலம் கிபி 18ஆம் நூற்றாண்டு. சிவஞான முனிவரின் முதல் மாணவர் கச்சியப்ப முனிவர். இவர் இயற்றிய நூல்கள் தணிகை புராணம், பூவாளர் புராணம், விநாயக புராணம், சென்னை விநாயகர் பிள்ளை தமிழ், கச்சி ஆனந்த ருத்ரேஸ்வரர் வண்டு விடுத்தூது, திருத்தணிகை ஆற்றுப்படை, காஞ்சி புராணம். காஞ்சி புராணத்தில் பிற்பகுதி இவர் வந்து பாடியிருக்காரு போன்ற நூல்களை இவர் வந்து கச்சியப்ப முனிவர் பாடியிருக்காரு. அடுத்ததாக பார்க்கக்கூடியவங்க கந்தப்ப ஐயர். கிபி 18ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். கச்சியப்ப முனிவரின் மாணவர் கந்தப்ப ஐயர். விசாக பெருமாள் ஐயர், சரவண பெருமாள் ஐயர் ஆகிய இருவரும் இவரது புதல்வர்கள். இவர் இயற்றிய நூல்கள் தணிகை உலா, தணிகை அந்தாதி, தணிகை பிள்ளை தமிழ், தணிகை கலம்பகம், தணிகாச்சல அனுபூதி, தணிகாச்சல புராணம் போன்ற நூல்கள் இவர் எழுதியிருக்காரு. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது சிதம்பர சுவாமிகள். கிபி 18ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தவர். சாந்தலிங்க சுவாமிகளின் மாணவர் சிதம்பர சுவாமிகள். இல்லறத்தில் இருந்து துறவத்தராய் மாறியவர். திருப்போரூர் முருகன் பிள்ளை தமிழ், திருப்போரூர் முருகன் தாலாட்டு, திருப்போரூர் முருகன் திருப்பள்ளி எழுச்சி, திருப்போரூர் முருகன் ஊசல், திருப்போரூர் முருகன் தூது என்பன இவருடைய நூல்கள். திருப்போரூர் முருகன் மீது குயில் பாட்டு, கிளிப்பாட்டம் பாடியிருக்காரு சிதம்பர சுவாமிகள். அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய சான்றோர் பலபட்டடை சொக்கநாத புலவர். கிபி 18ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். மதுரை மன்னர்களிடம் இவர் தந்தை சொக்கலிங்கம் பிள்ளை பலபட்டடை கணக்கு எழுதியதால் இவர் மரபினர் இப்பெயர் பெற்றனர். அப்போ பலபட்டடை அப்படின்னு என்ன பொருள் பார்த்தோன்னா பண்டமுள்ள அறை அப்படின்னு இருக்குது. மதுரை யமகாந்தாதி, தேவை உலா, பத்மகிரிநாதர் தென்றல் விடுத்துவது, அழகர் கிள்ளை விடுத்துவது ஆகியன இவருடைய நூல்கள் அப்படின்னு பார்க்குறோம். அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது சாந்தலிங்க சுவாமிகள். கிபி 18ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தவர். தொண்டை நாட்டு பேரையூரில் பிறந்தவர் சாந்தலிங்க சுவாமிகள். சென்னையை அடுத்த திருப்போரூரில் வீரசைவ மடத்தை ஏற்படுத்தியவர் சாந்தலிங்க சுவாமிகள். வீரசைவ துறவி வைராகிய சதகம், வைராகிய தீபம், அவிரோத உந்தியார், கொலை மறுத்தல், நெஞ்சு விடுத்துவது போன்ற வந்து இவர் எழுதிய நூல்கள். இவர் வந்து வீரசைவ துறவி என்று அழைக்கப்படுகிறார். அடுத்து நல்லாப்பிள்ளை. கிபி 18ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தவர். தொண்டை நாட்டு மதலம்பேடு என்ற ஊரைச் சார்ந்தவர் நல்லாப்பிள்ளை. தமிழ், தெலுங்கு, வடமொழிகளில் தேர்ந்த புலமை பெற்றவர் நல்லாப்பிள்ளை. நல்லாப்பிள்ளை பாரதம் 18 பருவங்களையும்
13,953 பாக்களையும் உடையது நல்லாப்பிள்ளை பாரதம். இதில் வில்லி பாரத செய்யுள்களை அதிகமாக எவ்வித மாறுதலும் இன்றி கையாண்டிருக்காரு. தேவயானை புராணம் என்ற நூலையும் இயற்றியிருக்கார் நல்லாப்பிள்ளை. அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது தொட்டிக்கலை சுப்பிரமணிய முனிவர். இவரது காலம் கிபி 18ஆம் நூற்றாண்டு. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார்குடியில் பிறந்தவர் தொட்டிக்கலை சுப்பிரமணிய முனிவர். தொண்டை நாட்டு தொட்டிக்கலையில் வசித்தவர். இவர் சிவஞான முனிவரின் மாணவர். இவர் ஒரு சந்நியாசி. மாதவ சுப்பிரமணியர் என்றும் அழைக்கப்படுகிறார். ஸ்ரீ சுப்பிரமணியர் திருவிருத்தம், திருத்தணிகை விருத்தம், திருவிருத்தம், பழனி பதிற்று பத்தந்தாதி, சிதம்பரேசர் வண்ணம், கலசை சிலேடை வெண்பா, பழனி குழந்தை வேலர் பஞ்சரத்ன மாலை, கொடியிடை நாயகி பிள்ளைத்தமிழ், ஆயலூர் முருகன் பிள்ளைத்தமிழ், திருச்சி சிற்றம்பல தேசிகர் சிந்து, அம்பலவான தேசிகர் ஆனந்த களிப்பு போன்ற நூல்களை இவர் பாடியிருக்காரு. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் பதிவிடக்கூடிய வீடியோஸ் அடுத்தடுத்து உங்களை சேரும். நன்றி.